எனக்கு கொடுத்த மெட்டு வந்து டைரக்டர் ரிஜெக்ட் பண்ண நெட்டு. 2 டியூன்ஸில் ஓகே பண்ண டியூன் எனக்கு கொடுக்காம அவர் எந்த டியூன் ரிஜெக்ட் பண்ணாரோ அது எனக்கு வந்துருச்சு. நான் போய் அதுக்குன்னு மாங்கன்னு எழுதிட்டு இருக்கேன். ஆமாம், அங்கே போய் அவர்கிட்ட போட்டு காமிச்சா அவர் வேற ஒன்று பாடுறாரு, நான் ஒன்று வேற ஒன்று எழுதியிருக்கேன். அவர் வந்து நான் அதான் சொன்னேன், புது பசங்கள்லாம் கூட்டு வருவானான்னு சொன்னேன், ஏன்டா கேட்குறீங்க அப்படின்னாரு. அப்போ நான் தான் பொறுக்க முடியாமல், சார் இல்லை சார், நீங்கள் வேறு டியூனுக்கு பாடிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வேறு டியூனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட கொடுத்த சீடி நான் கொடுத்தேன். அந்த சீடி அவர் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான், ஓ வேறு டியூன் கொடுத்துட்டாங்க போல அப்படின்னு, சாரிப்பா அப்படின்னு கேட்டுட்டு அந்த என்ன டியூன் ஓகே பண்ணாரோ அதை கொடுத்தாரு. அப்போ வந்து செந்தில் மேன்ஷன் ஒரு மேன்ஷனில் தங்கியிருந்தேன், வடபழனியில் 100 அடி ரோட்டில். வாங்கிட்டு போய் அவசர அவசரமாக உட்காந்து அன்றைக்கி நைட்லாம் உட்காந்து நிறைய எழுதி, ஒரு அடுத்த நாள் உட்காந்து எழுதி ஒரு 2 நாளுக்குள்ளே ஒரு 60-70 பல்லவிகள் கிட்ட எழுதிட்டு, சரணங்களும் ஒரு 50 சரணம் கிட்ட எழுதிருக்கு. முதல்ல கொடுத்துருக்காங்க. சிலம்பரசன் ஹீரோ, கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பு, அப்படி இப்படின்னு அட்டோடே விட்டுறக்கூடாதான்ட்டு கொண்டு போய் கொடுத்தது. அப்புறம் அதை பார்த்துட்டு அவருக்கு பிரமிப்பாகி அதுலேருந்து நிறையா எடுத்து அப்படி தான் முதல் பாடல் உருவானது.